உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ், வெஹிக்கிள்ஸ், கார்ஸ் தொடங்கி சேட்டலைட்ஸ், மிசைல் வரைக்குமே ஒரு சிப்பு மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் செமிகண்டக்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் விக்னேஸ்வரன். நாம் இந்த வீடியோவில் இந்தியாவினுடைய செமிகண்டக்டர்ஸ் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் செமிகண்டக்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இது ஒரு சிப்பு. இந்த சிப் எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைசஸோட ஒரு பிரெயினாக செயல்படும். ஏன்னா இந்த சிப்ஸு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தோட முழு கண்ட்ரோலையும் பண்ணும். இந்த சிப்ஸ் மூலயமா ஒரு டிவைஸால் காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன், டேட்டா ப்ராசஸிங், நேவிகேஷன், ஆட்டோமேஷன் வரைக்கும் எல்லாம் பண்ண முடியும். இதோட யூசேஜ் சந்திரயான் 3ல் அதோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி விக்ரம் லேண்டரை சேஃபாக லேண்ட் பண்ண ஒரு லேண்டிங் ஸ்பாட்டை சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆச்சு. இன்றைக்கி செமிகண்டக்டர்ஸ் தான் ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல்ஸ், டெலிகம்யூனிகேஷன், டிஃபென்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கு பேக் போனாக இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம் இப்போ செமிகண்டக்டர்ஸ் துறையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாடர்ன் குளோபல் எக்கானமியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டராக இருக்குது செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரி. செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் மேஜராக சில கண்ட்ரிஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. தாய்வான், சவுத் கொரியா, ஜப்பான், சைனா அண்ட் யூஎஸ்ஏ. தாய்வான் மட்டுமே மோர் தேன் 60% ஆஃப் வேர்ல்ட்ஸ் செமிகண்டக்டர்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு நாட்டை மட்டுமே சார்ந்திருக்கிறது குளோபல் சப்ளை செயினில் பெரிய ரிஸ்க் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் COVID-19 பேண்டமிக், ரஷ்யா யுக்ரைன் வார்னால சிப் ஷார்ட்டேஜ் ஏற்பட்டுச்சு. ஆட்டோமொபைல்ஸ் மேனுஃபேக்சரிங்லேயும் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ்லையும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் டொமஸ்டிக் செமிகண்டக்டர்ஸ் ப்ரொடக்ஷனில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. குறிப்பாக சப்ளை செயின் செக்யூரிட்டி அப்புறம் டெக்னாலஜி இண்டிபெண்டன்ஸ்க்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ரோத் ஆஃப் இந்தியா செமிகண்டக்டர்ஸ் மார்க்கெட். இப்போ குளோபல் செமிகண்டக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இந்தியா ஒரு எமர்ஜிங் பிளேயர். காரணம் என்னென்னா எலக்ட்ரானிக் செக்டாரில் சிப்ஸ்க்காக இன்க்ரீஸ் ஆகிற டிமாண்ட் தான் இதுக்கு ஒரு அடிப்படையான காரணமாக இருக்குது. 2023 இந்தியாவுடைய செமிகண்டக்டர்ஸ் மார்க்கெட்னுடைய வேல்யூ $38 பில்லியன். அதே 2024-25 45 to 50 பில்லியன். இப்போ 2030 100 to 110 பில்லியன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த க்ரோத்தை. மேஜராக இந்தியாவில் செமிகண்டக்டர்ஸ் எந்த இண்டஸ்ட்ரியிலலாம் டிமாண்டில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மொபைல் ஃபோன்ஸ், ஐடி ஹார்ட்வேர்ஸ், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸில் தான் செமிகண்டக்டர்ஸினுடைய தேவை அதிகமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேபிட்டலைஸ் பண்ணுற விதமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டொமஸ்டிக் செமிகண்டக்டர்ஸ் ஈகோ சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்காக சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க. அது என்னன்றதை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியாஸ் செமிகண்டக்டர் மிஷன். இதை 2021 76,000 crore rupees இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணாங்க. இதோட எய்ம் என்னென்னா இந்தியாவில் சிப் மேனுஃபேக்சரிங், டிசைன், பேக்கேஜ் அண்ட் ரிசர்ச்னு ஒரு கம்ப்ளீட் செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும்னு சொல்லி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதோட மெயின் ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னா செமிகண்டக்டர்ஸ்க்கான மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ், அதாவது ஃபேப்ரிகேஷன் பிளான்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், சிப் பேக்கேஜிங் டெஸ்டிங் யூனிட்ஸை டெவலப் பண்ணணும், சிப் டிசைன்ஸில் இன்வால்வ் ஆகிற ஸ்டார்ட் அப்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும், அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ட்ரைனிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் குளோபல் செமிகண்டக்டர்ஸ் கம்பெனியை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இதோட மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. இப்போ நாம் இந்த ISM, அதாவது இந்தியா செமிகண்டக்டர்ஸ் மிஷனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். செமிகண்டக்டர்ஸ் ஃபேப் ஸ்கீம். இந்த செமிகண்டக்டர்ஸ் ஃபேப் ஸ்கீம் மூலிமா இந்தியாவில் செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 50% வரைக்கும் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. அடுத்து டிஸ்பிளே ஃபேப்ஸ் ஸ்கீம். AMOLED அப்புறம் LCD பேனல்ஸ் மாதிரியான அட்வான்ஸ்டு டிஸ்பிளே டெக்னாலஜியில் இருக்கிற டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம். அடுத்து காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் OSAT ஸ்கீம். OSAT அப்படின்றது அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர்ஸ் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங். சிம்பிளாக சொல்லணும்னா செமிகண்டக்டர்ஸை அசம்பிள் பண்ணுறதுக்கும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீமில் சிப் பேக்கேஜிங், அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸை இருக்கிற கம்பெனிஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஸ்கீம். அடுத்து சிப் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸை ப்ரமோட் பண்ணி அவங்களுக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தரத்துக்காக DLI ஸ்கீம், அதாவது டிசைன் லிங்க்டுன்னு ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது செமிகான் இந்தியா இனிஷியேட்டிவ். செமிகண்டக்டர்ஸ்க்கான குளோபல் கொலாபரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த செமிகான் இந்தியா ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த இனிஷியேட்டிவ் குளோபல் செமிகண்டக்டர்ஸ் கம்பெனிஸ், பாலிசி மேக்கர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், யூனிவர்சிட்டிஸ்னு ஒருங்கிணைக்கிற விதமாக அமைஞ்சது. இந்த செமிகான் இந்தியா 2025 18 கண்ட்ரீஸில் இருந்து 300+ கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக இதோட அவுட்கம்ஸ் என்னன்றது பார்க்கலாம். இதில் எக்கனாமிக் இம்பாக்ட் எப்படி இருக்கும்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டெக்னாலஜி செக்டாரில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குளோபல் சப்ளை செயின் இம்ப்ரூவ் ஆகும். எல்லாத்துக்கும் மேலே செமிகண்டக்டர்ஸ்க்கான டிபெண்டன்ஸும் குறையும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நினச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.